தொற்றால் பாதிக்கப்பட்ட பிரபல ஹிந்தி திரைப்பட பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் மும்பையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. கடந்த மாதம் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் அவர் மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கொரோனா தொற்று குணமடைந்த போதும் நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பால் உடல்நிலை மோசமாக இருந்தது. லதா மங்கேஷ்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. லதா மங்கேஷ்கர் மறைவை ஒட்டி 2 நாட்கள் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லதா மங்கேஷ்கரின் உடல் இன்று மாலை 6:30 மணிக்கு மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது. லதா மங்கேஷ்கர் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பாரத ரத்னா விருது பெற்ற லதா மங்கேஷ்கரின் பேரிழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய திரையுலகில் யாராலும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய கலாச்சாரத்தின் மிக சிறந்த வீராங்கனை என அவர் எதிர்காலத்திலும் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். லதா மங்கேஷ்கருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர் அன்பும் மரியாதையும் பிரார்த்தனைகளும் என பதிவிட்டுள்ளார். கேரளாவில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகள், வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடும் குளிர் வாட்டி வருகிறது. முராதாபாத் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. எதிரே வரும் வாகனம் கூட கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் புறநகர் படன்சேருவில் எக்ரிசாட் என்று அழைக்கப்படுகிற சர்வதேச பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா உணவு பாதுகாப்புடன் தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை எனவும் வேளாண் உற்பத்தியில் அதிகாரம் வளங்களுக்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் ஊதிய உயர்வு தொடர்பான புதிய அரசாணையை ரத்து செய்யக்கோரி நடைபெற்று வந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் நள்ளிரவில் வாபஸ் பெறப்பட்டது. புதிய அரசாணைப்படி ஊதியம் குறைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் கடந்த 3ஆம் தேதி விஜயவாடாவில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினர். ஊழியர்களுடன் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து நள்ளிரவில் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்திய அணியின் அபார திறமை உச்சநிலையில் வைத்து போற்றப்பட வேண்டிய ஒன்று என்றும் இதன் மூலம் இந்திய அணியின் எதிர்காலம் மிக சிறந்த, அதே நேரம் திறமை வாய்ந்த கைகளில் இருப்பது தெரிகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் கார் மற்றும் டிராக்டர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஹரியானா மாநிலம் ரோக்தாக் மாவட்டத்தில் லஹ்லி என்ற பகுதியில் கார் மற்றும் டிராக்டர் ஒன்றொன்று மோதி விபத்து ஏற்பட்டது. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்தார். தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திரிபுராவில் உள்ள மகாராஜா பிர் பிக்ராம் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளை கவர்வதற்காக செல்ஃபி கண்டெஸ்ட் தொடங்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள மகாராஜா பிர் பிக்ராம் சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளை கவர்வதற்காக செல்ஃபி எடுக்கும் போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலைய வளாகத்தில் செல்ஃபி எடுக்க வேண்டும். அதில் சிறந்த செல்ஃபிகள் விமான நிலையத்தில் காட்சிப்படுத்தப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை அடுத்த பரசலூர் மேல கட்டளையில் அமைந்துள்ள செல்லப்பார் ஐயனார் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் முடிவுற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு செல்லப்பார் சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவப்பட்டது. பக்தர்கள் மீது எந்திரங்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் தீப்பெட்டி உற்பத்திக்கு எந்தவித வரிச் சலுகையும் அளிக்கப்படாததால் தீப்பெட்டி தயாரிப்பு நலிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு பேருந்து ஒன்று சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 23 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் இருந்த அரசு சொகுசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வாழப்பாடி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட ஓட்டுநர் முயற்சித்தபோது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தூத்துக்குடி மாநகராட்சியில் 66 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணைய இணையதளம் மூலம் நேரடியாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் சூப்பர் மார்க்கெட் வணிக வளாகங்களில் ஒயின் விற்க அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து காலவரையின்றி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சூப்பர் மார்க்கெட்டுகள் வணிக வளாகங்கள் மற்றும் பெருமளிகை கடைகளில் ஒயின் விற்க அனுமதிக்கப்படும் எனவும் இதனால் விவசாயிகளுக்கு வருவாய் பெருகும் எனவும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா ஹசாரே மாநில அரசுக்கு கடிதம் எழுதினார். விடுமுறை தினம் என்பதால் காசிமேடு மீன்பிடி சந்தையில் இன்று அதிகாலையிலேயே அசைவ பிரியர்கள் குவிந்தனர். இதனால் அங்கு மீன் விற்பனை களை கட்டியது. மீன் சந்தையில் அதிக கூட்டம் குவிந்ததால் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என ஒலிபெருக்கியில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் தேர்தலினால் கொரோனா தொற்று குறையவில்லை எனவும் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து சென்றால்தான் தொற்று குறைந்ததாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற 21வது மெகா தடுப்பூசி முகாமை திரு ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனாவை குறைத்து காட்டி நல்ல பெயர் வாங்க வேண்டிய அவசியமில்லை என்றார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தனியார் பள்ளியில் ஆசிரியர் திட்டியதால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
காலையில் வீட்டில் மாணவியின் பாட்டி அறையை திறந்து பார்த்தபோது மாணவி தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று தஞ்சை ஒரத்தநாடு போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் பிரபல தனியார் உயரக ஆடைகள் பெயரில் போலியாக துணிகளை தயாரித்து விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையின் முக்கிய இடங்களான அண்ணா நகர், வில்லிவாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேசி டியூட் என்ற துணிக்கடையில் உயரக ஆடைகள் போலியாக தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக சென்னை காவல் தலைமை இயக்குநர் அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு 74,416 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 14,701 பேரும், நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 23,354 பேரும், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 36,361 பேரும் என மொத்தம் 74,416 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 1 மாதத்திற்குள் தங்கள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யாதவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் தகுதி இழப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 3 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கூட்டத்தில் பங்கேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராமானுஜரன் சமத்துவத்திற்கான சிலை திறக்கப்பட்டது. அந்நிகழ்ச்சியில் ராமானுஜரன் வாழ்க்கை வரலாற்று மற்றும் அவரது போதனைகள் முப்பரிமாண வீடியோவாக காட்சிப்படுத்தப்பட்டன. கேரளாவிற்கு வரும் அனைத்து சர்வதேச பயணிகளும் வீட்டிலேயே 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. ஒரே நாளில் 33,538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 22 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வரும் சர்வதேச பயணிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை கேரள அரசு வெளியிட்டுள்ளது. திருப்பதியில் வரும் 15ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்குவது குறித்து தேவஸ்தான அலுவலர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். கொரோனா பரவல் காரணமாக திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் மீண்டும் இலவச டிக்கெட்டுகளை வழங்குவது குறித்து தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் அல்ல, மன்னர் என திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி உதாம் சிங் நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அங்கு திரண்டிருந்த விவசாயிகளுக்கு மத்தியில் உரையாற்றிய அவர், கடந்த காலங்களில் நாட்டை பிரதமர் ஆண்டு கொண்டிருந்ததாகவும் தற்போது இந்தியாவை மன்னராட்சி செய்வதாகவும் தெரிவித்தார். மும்பையில் நடைபெறும் விவாகரத்துகளுக்கு போக்குவரத்து நெரிசலும் முக்கிய காரணம் என முன்னாள் முதலமைச்சர் திரு பட்னவிஸின் மனைவி திருமதி அம்ருதா பட்னவிஸ் கூறியுள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து நெரிசலால் 3% விவாகரத்து நடப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
நாக்பூர் ரயில் நிலையத்தில் நாக்பூர் ரயில்வே கோட்ட அதிகாரிகளின் முயற்சியால் பழைய ரயில் பெட்டி ஒன்று உணவகமாக மாற்றப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்துக்கு வெளியே நடமாடும் உணவகம் போன்ற தோற்றத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர உணவக தரத்துடன் உணவகம் இருப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதற்கு வரவேற்பு கிடைத்திருப்பதால் பிற ரயில் நிலையங்களிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் இயக்கப்படும் மலை ரயில் சேவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் இந்த மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக கல்கா ஷிம்லா இடையே மலை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ரயில்களில் பயணிக்கும் போது சுகமான அனுபவம் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மலை ரயில்களில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்துடன் பயணிப்பதால் அதற்கேற்ப கூடுதல் வசதிகளை செய்திருப்பதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபில் பள்ளிகளை உடனடியாக திறக்க கோரி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என பெற்றோர்கள் தெரிவித்தனர். வரும் 8ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படவில்லை என்றால் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று காலை 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்துடன் ஊர்வலமாக சென்று மூலவர் விமான கோபுரங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வள்ளியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவிடமிருந்து 5 கோடி டோஸ் கார்பிவேக்ஸ் கொரோனா தடுப்பு மருந்தை வாங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெக்சாஸ் குழந்தைகள் நல மருத்துவமனை, ஹூஸ்டன் பெய்லர் மருத்துவக் கல்லூரி, டைனாவேக்ஸ் டெக்னாலஜிஸ் ஆகியவை கூட்டாக உருவாக்கியுள்ள கார்பிவேக்ஸ் என்ற தடுப்பு மருந்தை வாங்க இந்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக 5 கோடி டோஸ் தடுப்பு மருந்து வாங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மொராக்கோ நாட்டு ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் 5 நாட்கள் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பின் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேற்றிரவு ஆழ்துளை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான மடகாஸ்கரை புயல் தாக்கியதால் பெரும் சூறாவளியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. மழை அதிகமாக பெய்த இடங்களில் எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பட்சிராய் புயல் காரணமாக மொரிஷியஸ் நாட்டிலும் கடந்த 2 தினங்களுக்கு முன் பெருமழை பெய்தது. இந்நிலையில் மடகாஸ்கரில் இன்றும் மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புவி வெப்பமயமாதலால் எவரெஸ்ட் சிகரம் உருகி வருவதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளது. அதிகரித்து வரும் தொழிற்சாலை, வாகன புகை காரணமாக காற்று மாசு ஏற்பட்டு இதுபோன்ற இயற்கை அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதி இன்னும் சில ஆண்டுகளில் இல்லாமல் ஆகும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானி பால் மயாஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்து மகாராணியாக எலிசபெத் பதவியேற்று 70 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இன்று பிளாட்டினம் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது பிரிட்டன் மகாராணி தனது பணி தொடர்பாக கடந்து வந்த பாதை, அதன் முக்கிய நிகழ்வுகள் குறித்த நிழற்படங்கள், காணொலி காட்சிகள் தொகுக்கப்பட்டுள்ளன. பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களை மகாராணி எலிசபெத் நேற்றே கேக் வெட்டி தொடங்கி வைத்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர்.
ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறும் மிகப்பெரிய வண்ண விளக்கு திருவிழா டென்மார்க்கில் தொடங்கியது. இதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். தலைநகர் கொப்பன்ஹேகில் 4ஆம் தேதியன்று தொடங்கியுள்ள மிகப்பெரிய வண்ண விளக்கு திருவிழா வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பீனிக்ஸ் பறவை போன்றும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையிலும் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் 40 லட்சம் ரொக்க பரிசு என்பது ஒரு சிறிய பாராட்டு சின்னம்தான் என தெரிவித்த அவர் வீரர்களின் திறமைக்கு தாங்கள் பெரிதும் தலை வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.